ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கோதுமை மாவு வச்சு ஒரு 2 ரெசிபி செய்யலாங்க. ஃபஸ்ட்டு புட்டு செய்யலாம். அதுக்கு ஒரு வானலில் 1 ஸ்பூன் எள் வறுத்து எடுத்துக்கோங்க. எள் இல்லைன்னா பரவாயில்ல, வேர்க்கடலை பொடி சேர்த்துக்கோங்க. அதே வானலில் உங்களுக்கு தேவையான அளவு கோதுமை மாவை வறுத்து எடுத்துக்கோங்க. சிம்மில் தான் வச்சு வறுக்கணும். நம்ம என்ன தான் கிளறிக்கிட்டே இருந்தாலும் லைட்டாக அடியில் கருகின மாதிரி தெரியும் பாருங்கள். அந்த ஸ்டேஜில் மாவை எடுத்துடுங்க. தேவையான அளவு லைட்டாக உப்பு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. தண்ணியை டக்குன்னு ஒரே டைம் சேர்த்துடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்கணும். மாவு பலபலன்னு தான் இருக்கணும். கொஞ்சம் சின்ன சின்ன உருண்டையாக ஃபார்ம் ஆகும் பாருங்கள். மாவு ஈரமாக கொஞ்சம் காஞ்ச மாவும் இருக்கும். அந்த ஸ்டேஜில் நிறுத்திக்கோங்க. ஃபுல்லாகவும் எல்லா மாவும் தண்ணியை போட்டு பிசையக்கூடாது. மாவு பலபலன்னு இருக்கணும். இப்படி எடுத்து ஆற்றனா அப்படியே கொட்டணும் பூ மாதிரி. இப்போ என்ன செய்கிறீங்க, ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து சும்மா ஒரு சுற்று 2 டைம் சுற்றி எடுத்துக்கோங்க. அந்த காஞ்ச மாவு ஈரமான மாவு எல்லாம் ஒன்றாகி கரெக்டாக புட்டு பதத்துக்கு நம்ம தேவையான மாவு வந்துடும். நான் இன்றைக்கி கொஞ்சம் மாவுன்றதுனால வானலில் தாங்க வச்சுக்கிறேன். கையால் மாவை தள்ளாமல் இது மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சு மிக்ஸி ஜார்லேருந்து மாவை தள்ளிக்கோங்க. சின்ன சின்னதாக உருண்டையாக இருந்தாலும் ஸ்பூனாலே தட்டி விடுங்க, உடஞ்சிடும். இதை ஒரு 7 நிமிஷம் ஆவி காட்டி வேக வச்சுக்கலாம். மாவை எடுத்து பிடிச்சி பார்த்திங்கன்னா இது மாதிரி ஒட்டுற மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேஜில் மாவு வெந்துடுதுன்னு அர்த்தம். எடுத்து வெல்லம் சேர்த்துக்கோங்க. இனிப்புக்கு சர்க்கரை, நாட்டு சர்க்கரை எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. நீங்கள் வறுத்த எள், தேங்காய் பூ, கொஞ்சம் ஏலக்காய் சேர்த்து நல்லா கிளறி சாப்பிடுங்க. ஹெல்த்தியான கோதுமை மாவு புட்டு ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது ஒரு டிஷ்ஷு செய்யலாங்க. அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. மஞ்சள்தூள், பெருஞ்சீரகம், 2 ஸ்பூன் அரிசி மாவு, பொடியாக அரிஞ்ச வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. முருங்கைக்கீரை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு டைம் நல்லா கலந்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து சப்பாத்தி மாவு சைஸ்க்கு பிசைஞ்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கையில் தண்ணியை தொட்டு இது மாதிரி அடை மாதிரி தட்டிக்கோங்க. நம்ம கோதுமை மாவில் எப்பயுமே சப்பாத்தி, பூரின்னு சாப்பிட்டு போர் அடிக்கும். அதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இது மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். தோசைக்கல்லில் போட்டு சுற்றி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கோதுமை மாவு அடை ரெடி ஆகிடுச்சிங்க. வீட்டில் செஞ்சு பாருங்கள். இதை டிஃபனாகவும் சாப்பிட்லாம், ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம் ஈவினிங் டைமில். இதுக்கு சைடிஷ் சட்னி வேணாலும் வச்சுக்கோங்க. நான் நாட்டு சக்கரை வச்சு சாப்பிட்டேன். கோதுமை மாவு அடை ரெடிங்க. நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள்.